வாசிக்கும்படியா எடுத்துக்கணும். சங்கீதம் 98ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். சங்கீதம் 98ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாருங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். உடைய கண்களை மூடி நல்ல பிதாவே, எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வார்த்தை எங்கள் இருதயத்துக்கு நேராய் கடந்து வரட்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தையை நீ எல்லாவற்றையும் காட்டிலும் பிரஸ்தாபமாக்கி இருக்கிறீர்கள். உடைய வார்த்தை எங்கள் இருதயத்துக்கு நேராய் கடந்து வரட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு புதுப்பாட்டை பாடணும். ஏன் பாடணுமா? அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினார். அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த புயம் ரட்சிப்பை உண்டாக்கினது. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கிறார்கள். வெட்டாந்தரை நடப்பதை போல செங்கடலை கடக்கிறார்கள். கடல் இரண்டாய் பிரிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமாய் ஆடி பாடி அதை கடந்து செல்கிறார்கள். ஆனால் அதற்கு பின்பதாக வந்த பார்வோனுடைய படைகளோ கஷ்டத்தோடு கூட நடக்கிறார்கள், வேதனையோடு கூட நடக்கிறார்கள். அவர்கள் கடந்து வருகிற அந்த ரதங்கள் என்ன செய்கிறது? அது கடினமாய் இருக்கிறது. அதனுடைய வீலெல்லாம் சக்கரங்கள் கலந்து ஓடுகிறது. அவர்கள் மிகுந்த வருத்தத்தோடு நடக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷத்தோடு கூட நடக்கிறாங்க. அதுக்கு பின்னாடியே இவர்கள் வேதனையோடு கூட வருகிறார்கள். இஸ்ரவேலுக்கு வெளிச்சம் இருக்கிறது, எகிப்தியருக்கு இருள் இருக்கிறது. இருள் இருக்கிற அந்த வெளிச்சத்தோட சந்தோஷமா நடக்கிறவங்க பாக்குறாங்க, ஆனா அவங்க வேதனையோடு நடக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த பிற்பாடு மோசே மறுபடியும் கரத்தை நீட்டுகிறார். அந்த இரண்டாய் பிரிந்த கடல் ஒன்றாய் சேர்ந்து விடுகிறது. ஒன்றாய் சேர்ந்த பொழுது அதில் இருந்த எல்லா பார்வோனின் ராணுவங்களும் முற்றிலுமாய் கடல் மூடிக்கொண்டது. ஒருத்தர் கூட மீதி இல்லாமல் எல்லோரையும் அழித்து போட்டது. காலையில் பார்க்கும் பொழுது அவருடைய பிரேதங்கள் மிதந்து கொண்டிருக்கிறது. பாடுகிறார்கள், புதிய பாட்டை பாடுகிறார்கள். அதுக்கு முன்னாடி வேதனை, நாங்கள் எங்களை இப்படி ஒரு கடலுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்களே, எங்களுக்கு எகிப்துல பிரேத கலர் இல்லை என்று சொன்ன அந்த வனாந்தரத்தில் சாகுபடிகளை கொண்டு வந்தீர்கள் என்று முறுமுறுத்த அதே ஜனங்கள் இப்ப கர்த்தர் நல்லவர், அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், கடலை இரண்டாக பிரித்தார் என்று சந்தோஷமாய் பாடுகிறார்கள். ஹல்லேலூயா. இதுவரை அவங்களுடைய வாழ்க்கையில முறுமுறுப்பு இருந்துச்சு. இப்ப தேவனுடைய அற்புதத்தை பார்த்த உடனே அவங்க வாழ்க்கையில புதிய பாடல் கிளம்பி வருகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய வலது கரம் ரட்சிப்பை உண்டாக்குகிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் கர்த்தருடைய வலது கரத்தை குறிக்கிறது. ரைட் ஹேண்ட். வலது கரத்தை கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பாருங்க. உங்க வலது கரம் எதுன்னு தெரியுதா உங்களுக்கு? ரெண்டு கையை தூக்கி வச்சுருக்காங்க. வலது கரத்தை அப்படி காட்டுங்க. ஏன்னா காட்டுங்க உங்க வலது கரத்தை. நிறைய பேருக்கு இல்லை போல. சரி, நீங்க வலது கரம்னா சிலருக்கு தெரியுமா? வலது கரம் ரொம்ப முக்கியமா. நாம் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுக்கணும், வலது கரத்தில் கொடுக்கணும். காஃபி டீ கொடுக்கணும், வலது கரத்தில் கொடுக்கணும். ஒரு பொருளை கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? வலது கரத்தில் கொடுத்து போடணும்.
அது மரியாதை. இந்த வலதுகரம் உண்மையிலே பைபிள்ல சொல்லப்பட்டது. கர்த்தருடைய வலதுகரத்தை குறித்து நீங்க பார்க்க போறோம். இந்த வலதுகரம் உண்மையிலே ஆற்றல் உள்ளது. இடது கையை காட்டிலும் வலதுகரம் ஒரு ஆற்றல் உள்ளது. பாருங்க, ஒரு 2-3 காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த வலது கரம் பராக்கிரமத்தை செய்கிறது. கர்த்தர் நமக்காக வலது கரத்தினாலே அவர் காரியங்களை செய்யும் பொழுது அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. அந்த அற்புதத்தினாலே நாம் தேவனுக்கு புதிய பாடலை பாடலாம். அந்த செங்கடல் தேவனுடைய பலத்த புயத்தினால் செங்கடல் இரண்டாய் பிரிந்தது. அவர் காற்றை அனுப்பினார். ஆனால் அது சொல்லப்படுகிறது அவருடைய பலத்த ஓங்கிய புயத்தினால், பலத்த கரத்தினாலும் அவர் செங்கடலை இரண்டாக பிரிந்தார். இன்றைக்கும் நமக்கு முன்பதாக, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகளை பிரிக்கும்படியாக கர்த்தருடைய வலது கரம் செயல்படுகிறது. பாருங்க, இந்த வலது கரம் முதலாவது என்ன செய்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது மெசேஜ் பர்சன். வேதாந்தத்தில் பைபிள், அதாவது ஆங்கில வேதாந்தத்தில் அநேக மொழிபெயர்ப்புகள் இருக்கு. இப்ப நம்முடைய கையில் இருக்கிற பைபிள் கிட்டத்தட்ட KJV மொழிபெயர்ப்பு போன்ற ஒரு காரியம். இன்னைக்கு NKJV, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், இப்படி நிறைய இருக்கிறது. அதே போல மெசேஜ் பைபிள் என்று ஒரு வெர்ஷன். அதுல இன்னும் கொஞ்சம் சில காரியங்கள் தெளிவாக எழுதப்படும். அதுல எழுதப்பட்டிருக்கு. எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, இப்ப நம்ம பைபிள்ல கர்த்தர் புதுப்பாட்டை பாடல்கள் அவர் அதிசயங்கள் செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க நீங்க புதுப்பாட்டை பாடுங்கள் சொல்லிட்டு அவர் வலது கரம் அப்படின்னு சொல்லும்போது வலது கரத்துல அவர் என்ன செய்யறாரு, ஆஃப் பண்ணி போட்டுருக்கேன் அந்த ஸ்லீவ், இது என்ன செய்யறாராம், ரோல் பண்றாராம். ஒரு கையில இருக்கிற சட்டை, அதாவது சட்டைய கையை மடிக்கிறது, ரோல் பண்றது. பொதுவாக முழுக்கை சட்டை போட்டுக்கிறவர்கள் கையை எப்ப மடிச்சுடுவாங்க, வேலை செய்யணும். நான் சொல்றேன், ஒரு யுத்தம் செய்யும் பொழுது உறங்கி அடிக்கணும் அப்படிங்கும் போது என்ன செய்யணும், முதலாவது கையை மறைக்கணும். இப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் என்ன செய்யறாரா, அவர் கையை என்ன செய்யறார், அந்த ஸ்லீவை ரோல் பண்றார். எதற்காக? அவர் எதிரியோடு கூட யுத்தம் பண்ணுவதற்காக, எதிரியை அழித்து போடுவதற்காக, அவர் பதில் செய்வதற்காக இன்றைக்கு அவருடைய அந்த ஸ்லீவ் அந்த என்ன செய்கிறார், அந்த கையை மடக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அவருடைய வலது கரம் என்ன செய்கிறதுனா, அது எதிரியை அழித்து விடுகிறது, சிதறடிக்கிறது, பீஸாக சிதறடிக்கிறது. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. பகைஞனை என்ன செஞ்சான், நொறுக்கிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவருடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விடுகிறது, பகைஞனை நொறுக்கி விடுகிறது. இங்க நம்ம பார்க்கிறோம், பார்வோனை குறித்து பார்க்கிறோம். இந்த பார்வோன்
அவன் எகிப்தின் அரசனாய் இருந்தான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறவனாய் அவன் காணப்பட்டான். இந்த பார்வோன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறான் என்று சொன்னால், இன்றைக்கு அரசாளுகிற தலைவர்களை குறித்து அடையாளமாக இருக்கிறான் என்று நாம் நினைக்க கூடாது. அவன் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறான். சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்குவதுதான் அவனுடைய முக்கியமான விடுதலை. யாத்ரா 1 அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை வாசித்து போகும்பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியாய் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களுடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். இன்றைக்கும் சாத்தான் அதைத்தான் பண்ணுகிறது. தேவ பிள்ளைகள் பெருகுவதை அது தடை பண்ண முடியாது. இருளின் வல்லமை ஒளியின் பிள்ளைகளாகிய நம்மை குறுக பண்ண வேண்டும், நாம் பெருகக்கூடாது என்று சொல்லி உபாய தந்திரங்களை பண்ணுகிறது. இன்றைக்கு பிசாசு நமக்கு விரோதமாய் உபாய தந்திரங்களை அவன் பண்ணுகிறான். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய வலது கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை பெருக பண்ணக்கூடியதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு கொண்டு வருகிற ஒவ்வொரு தந்திரத்திலிருந்தும் நாம் தப்புவிக்கப்பட வேண்டும், எஸ்கேப் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல தேவதூதன் மரியாதை பார்த்து சொல்லுகிறான், தேவதூதனுக்கு பிரதித்திரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படுவார். இன்னைக்கு உன்னதமான பரிசுத்த ஆவியின் மேல் வரும், உன்னதனுடைய பலம் உன்மேல் நிழலிடும். இன்றைக்கு நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய வல்லமைகளால் அல்ல, தேவ பலத்தினாலே பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும் பொழுது நாம் பலன் அடைகிறோம். என்ன செய்கிறோம்? நாம் பலன் அடைகிறோம். இன்னைக்கு நாம் சாத்தானை நொறுக்க முடியாது, ஆனால் தேவனுடைய கரம் சாத்தானை நொறுக்கிறது. நமக்காய் தேவனுடைய கரம் யுத்தம் பண்ணுகிறது. அவர் உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிழலிடும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது உன்னதமானுடைய பலம் நம்மை நிழலிடுகிறதா இருக்கு. இன்றைக்கு இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கு பரிசுத்த ஆவியினால்தான் இயேசுவை கர்த்தர் அறிக்கையிடுகிறோம். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் கொடுக்கப்படுகிறார். கிஃப்டாக அவர் கொடுக்கப்படும் பொழுது உன்னதமானுடைய பலம் நம்மே நிழலிடுகிறது. இன்னைக்கு நம்முடைய பலத்தினால் நம்முடைய வல்லமையினால முடியாத காரியத்தை தேவன் நமக்காக அவருடைய வல்லமையினாலே முடிய பண்ணுகிறார். அல்லேலூயா. யோபு 5:12 சொல்லப்பட்டிருக்கு, தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். இன்றைக்கு பிசாசானவன் நீங்கள் பெருகக்கூடாதபடி, நாம் பெருகக்கூடாதபடிக்கு அநேக உபாய தந்திரங்களை பெருக பண்ணுகிறான். அவன் தந்திரக்காரன். நல்லக்கூடிய பிசாசுக்கு இன்னைக்கு வல்லமை கிடையாது, அவன் தந்திரக்காரனாக இருக்கிறான். இந்த தந்திரத்தினால நமக்கு பல உபாயங்களை பண்ணி நாம் பெருக முடியாதபடி, நாம் குறைந்து போகும்படியாக சில காரியங்களை செய்ய முயற்சி பண்ணுகிறான். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தந்திரக்காரன் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். தேவனுடைய கரம் அந்த தந்திரக்காரனாகிய பிசாசுடைய உபாயங்களை எல்லாம் அபத்தமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் ஜனங்களை உண்டாக்கினதுக்கு நோக்கம், அது 1ஆம் அதிகாரம் 27ஆம் சொல்லப்பட்டிருக்கு. ஆதாமை
அவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி சொன்ன காரியம் முதலாவது ஆசீர்வதிக்கிறாங்க, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. தேவனை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களை ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நம்மளால் நடமாடுகிற சகல ஜீவ சந்தைகளையும் ஆண்டு கொள்கிறேன் என்று சொன்னார். முதல் எடுத்த உடனே பலுகி பெருகுங்கள். இது தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற முதல் ஆசீர்வாதம். நீங்கள் பலுகி பெருகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பலுகி பெருகுவது தேவனுடைய ஆசீர்வாதம். பலுகி பெருகக்கூடாது என்பது பிசாசுடைய தந்திரம். அதற்காக உபாயங்களை செய்கிறார். அந்த உபாயங்களை தேவன் தகர்த்தெறிகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 46:10 சொல்லப்பட்டிருக்கு, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவை எல்லாம் செய்வேன் என்று சொல்கிறார். அந்தத்தில் உள்ளவை கடைசியாக நடக்கக்கூடியவர்களை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும், தேவனுடைய ஆலோசனை நிலைநிற்கும். பிசாசு கொண்டு வருகிற என்ன காரியமா இருந்தாலும் அதை நிற்காது. பாருங்க, பிசாசுடைய சுபாவம், அந்த பாவம் என்னெல்லாம் செய்யறான்னா, முதலாவது பெருகக்கூடாதபடி அவன் தடைபடுகிறான். இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது அந்த யாத்ரா 1:12 அப்படி அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் விசாரணைக்காரர் வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராம்சேஸ் பண்டகசாலைகளை பட்டணங்களையும் கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். சாந்தும் செந்திலுமாய் இவர்களை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகல விதமான வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார். இதே காரியத்தை தான் பிசாசு இன்றைக்கும் செய்கிறார். இன்றைக்கு கொடுமையாய் வேலை வாங்க முடியாது, அடிமைப்படுத்தும்படியாக பிசாசானவன் செயல்படுகிறான். நம்மை பிடித்து வைக்க முடியாது, அடைத்து வைக்க முடியாது, நமக்கு நம்முடைய காரியங்களை எல்லாம் கடினமாக்க முடியாது அவன் செயல்படுத்துகிறார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த வேலைகள் கடினமாய் தோன்றுகிறதோ அதற்கு பின்னால் பிசாசு இருக்கிறான் என்பதை நீ நன்றாய் அறிந்து கொள். நம்முடைய தேவன் நம்மை கடினப்படுத்த விடுகிறது, எளிதாய் செயல்படுகிறது. ஆதாமுக்கு கர்த்தர் வேலை செய்யும்படி அவனுக்கு கொடுத்தார். அந்த வேலை அவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அது சந்தோஷமா இருந்துச்சு. வேலை செய்வதில் ஒரு சந்தோஷம். தேவன் நமக்கு வேலையை கொடுத்தது சந்தோஷமா இருக்குது. வேலையே செய்யாம அப்படி இருங்களேன், ரொம்ப போரடி. இப்ப பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்கும்போது பண்ற பாடல்கள், எப்படா ஸ்கூல்ல திறப்பாங்க, பிள்ளைகளை அனுப்பி கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். பாருங்க, பிள்ளைகள் அவங்களுக்கு ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம வேலை கொடுக்கலன்னா அவங்களே என்ன செய்வாங்க, 2 பேர் தானே, அவங்களே சண்டை போடுவாங்க, அவங்களே அடிப்பாங்க, காரியெல்லாம் செய்வாங்க. எங்க வீட்டில் அடிக்கடி நடக்கும். கடந்த நாட்டில் ஜோஸ் சூடா திடீர்னு அடிச்சுடுவாங்க, திடீர்னு சத்தம் நடக்கும். நான் கல்லியோனை போல அமைதியா இருக்கும், எதை கொடுத்து கவலைப்பட மாட்டேன். என் மனைவி சத்தம் போட்டுருக்காங்க, போய் பார்க்க வேண்டியதான். போய் பார்த்ததுனால என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, நம்ம டென்ஷன் ஆகி அவங்க ஒரு காரியத்தை செய்யாதுன்னு சொல்லி நம்ம டென்ஷன் ஆகி அடுத்து அப்படி 4 நிமிஷம் வேதனை இருப்பாங்க இல்லைங்க, அடிப்பாங்க. அடுத்த செகண்ட்
அடுத்து நீங்க பிள்ளைங்களை கொடுத்து கவனிக்கலையா? வேகமா போலாம். சரி போலாம். போறதுக்கு இன்னும் டென்ஷனோட வரும். உங்களை நான் போக சொன்னேன். நான் போனா எனக்கு டென்ஷன் ஆகும். நான் அமைதியா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சண்டை, ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா அங்க யாராவது ஒரு ஏய் சண்டை போடாத அப்படின்னு ஏதாவது பிடிக்கிற ஆட்கள் சப்போர்ட் பண்ண வந்தாங்கன்னா அந்த சண்டை பயங்கரமா இருக்கும். நமக்கு ஒரு ஆள் வந்து செய்வாங்க, சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க, சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அதை கண்டுக்கிடாம விட்டாச்சுன்னா அப்படியே ஓஞ்சிப்போம். இது எங்க நடக்கிறது? வேலை கொடுக்கணும். வேலையே இல்லாம இருந்தாங்கன்னா ரொம்ப போர் அடிக்கும். அது ரொம்ப மனசோர்வு ஒன்று. ஆனா வேலை நமக்கு சந்தோஷத்தை, அதே வேலை கொடுமையா இருந்துச்சு சொன்னேன். இதை செஞ்சுதான் ஆகணும், இப்படி பண்ணித்தான் ஆகணும், அதை செய்துதான் ஆக வேண்டும். இப்படி எல்லாம் பண்ணா அதுக்கு பின்னாடி சாத்தான் இருக்கிறான். நாளைக்குள்ள பாருங்க, நல்லா நீட்டா. போன வாரத்தில் பார்த்தா இடம்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, நிறைய முள்ளுகள் எல்லாம் வச்சிருந்துச்சு. நான் அதிகமாக சொல்லவும் இல்லை, ஒரு வார்த்தை சொன்னேன், நல்லா கிளீன் பண்ணணும்னு சொல்லி. ஒரு சில இன்ட்ரெஸ்டா வந்து நம்முடைய ஆலயத்தை நம்ம சுத்தப்படுத்தணும், நம்ம காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா செய்யணும். ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவங்க வர சொல்லுங்க, இவங்க வர சொல்லுங்க, நாங்க மட்டும் தான் கஷ்டப்படுறோம். நீங்க மட்டும் கஷ்டப்படணும், செய்யலாம், பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். இன்னொரு ஆள் செய்யலையே அப்படின்னு அதுல ஒரு வேதனை. நான் செய்ய எனக்கு ஆண்டு பலம் கொடுத்துருக்கிறேன், நான் கர்த்தருக்காக காரியங்களை செய்கிறேன், கர்த்தர் எனக்கு பலத்தை என்ன செய்ய போறார், ஆசீர்வாதம் தர போறார் என்ற விசுவாசத்தை செய்யும் போது நிச்சயமா ஒரு பெரிய ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். மாத்தாள போல என்ன செய்ய வேண்டாம், நான் இவ்வளவு அதிகமா வேலை செய்யறேன், இவங்க சும்மா தான் இருக்கிறாங்க, சும்மா தான் இருப்பாங்க. அது அவங்களுக்கு கொடுத்து வைக்கப்பட்ட காரியம். அதனால என்ன செய்ய வேண்டாம், மற்றவங்களுக்கு அப்படி கடினமாக போட வேண்டாம். உற்சாகம் செய்யும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். உற்சாகம் இல்லாத நீங்க செய்யுன்னு சொன்னா அது கஷ்டமா இருக்கும். இன்றைக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை நம்ம சர்ச்சையில வாங்கிக்கிறோம். எத்தனையோ வாரங்களில் நம்ம அனௌன்ஸ் பண்ணி இவ்வளவு தேவை இருக்குது, ஜெபம் பண்ணுங்க, கொடுங்க, காரியங்கள் செய்யுங்க எல்லாம் சொல்றோம். இதுவரைக்கும் ஒரு காரியத்தை ஒரு பைசா கூட இதுக்குன்னு கொடுக்காத ஆட்கள் நல்ல ஜெபம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா அவங்கள போய் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட இதில் சொன்னா அது நல்லா இருக்க. நான் கொடுக்கறது கூட எப்படிதான் கொடுக்கணும், உற்சாகம் உள்ளதாக எப்படி கொடுக்கணும், உற்சாகமா கொடுக்கணும். உற்சாகம் கொடுத்தா தான் நம்ம அதுக்குரிய ஆசீர்வாதங்களும். ஐயோ இந்த பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் கொடுங்க 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 சொல்லிட்டே இருக்காங்க, இந்த சர்ச்சுக்கு எப்படி போறது அப்படின்னு வந்துட்டா கஷ்டம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல காணிக்கை வாங்கு, அதான் ஆண்டு சொல்லியிருக்க. மோசே பார்த்து சொன்னார், யாத்திரா 25, உற்சாகமா கொடுக்கிற இடத்துல காணிக்கை. ஐயோ நான் கொடுத்தான் வாங்கணும் அப்படின்னா தயவு செய்து என்ன செய்ய வேண்டாம், கொடுத்துட வேண்டாம். தயவு செய்து என்ன செய்ய வேண்டாம், கொடுத்துட வேண்டாம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கொடுக்கிறவர்களுக்கு இன்னும் அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழுமட்டும் போடுகிறவராக இருக்கு. எதை செய்தாலும் உற்சாகமா செய்யும். கடமைக்காய் நாம் செய்தோம் என்றால் அது நிறைய வேதனை இருக்கு. அப்படி செய்யும் பொழுது பின்னாடி சாத்தான் இருக்கு என்பதை உங்களுக்கு ஒரு வேலை கடினமா கஷ்டமா தோணுதான், வேலை செய்ய முடியலையா, சாத்தான் பின்னாடி செயல்படுறான். அப்ப அந்த சாத்தானை எதிர்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு
நாம் சாத்தானோடு போராட முடியாது. ஆனால் கர்த்தருடைய வலது கரம் அவனை நொறுக்கி போடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 62ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு 8-9. நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன். இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன். உன் பிரயாசத்தினாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். இந்த நாளிலிருந்து உங்கள் தானியத்தை உங்கள் சத்துருக்கள் ஆகாரமாய் புசிப்பதில்லை. இதுவரை உங்களுடைய சம்பாத்தியத்தை பிசாசானவன் திருடி இருக்கிறான். அவன் திருடி இருக்கிறான். அந்நியர்கள் புசித்திருக்கிறான். அந்நியர்கள் உங்களுடைய திராட்சை ரசத்தை அந்நியர்கள் நீ குடிப்பது இல்லை. கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அல்லேலூயா. அதை சேர்ந்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள். அதை கூட்டி வைத்தவர்களே பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். இந்த மாதத்தில் இந்த நாளிலிருந்து ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். உங்க பிரயாசத்தின் பலனை இனி சத்துரு புசிப்பதில்லை, அவன் அதை கெடுப்பதில்லை, நீங்களே அதை அனுபவிக்க போறீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அது வீணாய் போவதில்லை. நீ தேவையில்லாத செலவுகளுக்கு போவதில்லை, வீணான வைத்தியங்களுக்கு போவதில்லை, வீணாக அதை போற்று அக்கிகளுக்கு போவதில்லை. உங்களுக்கு நீங்களே அதை புசிக்க முடியும், நீங்களே செலுத்திருக்க முடியும். கர்த்தருடைய வலது கரம் அதை செய்கிறது. இதுவரை பகைஞர் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடைபடி கொடுத்தார். நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், சம்பாதித்து பொத்தல் பையில் போடுவதை போல நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. சம்பளம் வர மாதிரி இருக்குது, எங்க போகுதுன்னு தெரியல. சம்பாதிப்பதை போல எங்க போகுதுன்னு தெரியல. அதிகமா வேலை செய்யற மாதிரி இருக்குது, எங்க போகுதுன்னு தெரியல. உங்களுடைய பிரயாசத்தின் பலனை இதுவரை பிசாசு கெடுத்துக் கொண்டிருந்தான், திருடி கொண்டிருந்தான். இன்றைக்கு வலது கரம் வல்லமையுள்ள புயம் நிச்சயமாய் பாதுகாக்கப்படுகிறது. அல்லேலூயா. பாருங்க, இவன் அது இல்லாம அர்த்தம் செய்யறான். 15-16 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அவர் என்ன செய்யறார்? ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்ல சொல்றான். பெண் குழந்தை உயிரோட வை, ஆண் குழந்தை கொன்று போட்டு என்ன செஞ்சிரு? கொன்று போடு. இப்படி ஒரு கட்டளை. இவன் இன்னைக்கு பாருங்க, அநேக சிசு கொலைகள், சிறு பிள்ளைகள் மேல பலவிதமான வியாதிகள், எதிர்பாராத மரணங்கள், இதற்கு பின்னாடி பிசாசு செயல்படுகிறார். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். சிறு பிள்ளைகளை தேவன் நேசிக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். ஆனால் கர்த்தரால் ஒரு சுதந்திரத்தை அழிக்கும்படி பிசாசானவன் எழுப்புகிறான். இன்னைக்கு தேவனுடைய வலது கரம் அதை பாதுகாக்கிறார். இனி உங்கள் வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற சுதந்திரத்தின் மேல பிசாசு கை வைக்க முடியாது. அல்லேலூயா. சங்கீதம் 118 சொல்லப்பட்ட நீதிமானை கூடாமல் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். இனி நம்முடைய குடும்பங்கள்ல ரட்சிப்பின் கம்பீர சத்தம். தேவன் பாதுகாத்திருக்கிறார், ரட்சணை செய்திருக்கிறார், அதிசயம் நடப்பித்திருக்கிறார், தீமையிலிருந்து விடுவித்திருக்கிறார், யாரையிலிருந்து விடுவித்திருக்கிறார், எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆபத்து வரும்போதும் கர்த்தருடைய கரம் என்னை தாங்கி இருக்கிறது, அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்திருக்கிறது என்று சொல்லி நாம் துதிக்க போகிறோம். அல்லேலூயா. எனவேதான் அந்த வலது கரம் செய்த காரியத்தினால மோசே, ஆரோன், மீரியாம், மற்ற சகோதரிகளும் துதிக்க ஆரம்பித்தார், பாட ஆரம்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அங்கே மீரியாம் என்ன செய்தார்? கிட்டார் எடுத்துக்கொண்டு பாடினார். மீரியாம் யார் என்றால் மோசேயுடைய அக்கா. மோசேக்கு அப்பவே 80 வயசு. அப்போ அவங்க அக்காவுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 80+. எத்தனை? மோசேக்கு அக்கானா 80 வயசுக்கு மேலதான். 80 வயசுக்கு மேல உள்ள சகோதரிகள் இருந்தீங்கன்னா கரங்க உயர்த்துங்க.
80 வயசுக்கு மேல சகோதரி தான் போடும் மீதியம். நம்ம என்ன சொல்லுவோம்? 80 வயசுக்கு மேல பாட்டி என்ன சொல்லுவோம்? பாட்டின்னு சொல்லுவோம். ஆனா மீடியம் குறைஞ்சதுன்னா நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கெஸ் பண்றேன். ஏன்னா இந்த மீடியம் தான் இந்த மோசே குழந்தையாய் இருக்கும் 3 மாத குழந்தையா இருக்கும்போது நாணல் பொட்டியிலே அப்படி வைக்கும் பொழுது தூரத்தில் இருந்தது இது என்ன சம்பவிக்கிறது என்று பார்த்து அந்த பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தையை பார்த்த உடனே ஓடி போய் இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு பெண்ணை அழைத்து வரட்டுமா அப்படின்னு சொல்லி அழைத்து வந்தது மீதியாம். அப்ப அந்த மோசே 3 மாச குழந்தையா இருக்கும்போது இவ்வளவு விவரமா பேசணும்னா குறைஞ்சது ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும். குறைஞ்ச மினிமம் ஒரு 6 வயசு போனோமே. அப்ப 86 வயதுல கிட்டாரை அடித்துக்கொண்டு பாடி புதிய பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார். தன்னோடு கூட எல்லா பெண்களையும் அழைத்து என்ன செய்தார்? பாட வைத்தார். கர்த்தருடைய வலதுகரம் செய்த காரியங்கள் இன்றைக்கும் அப்பேற்பட்ட காரியம் நடக்க போகிறது. கர்த்தர் காரியங்களை செய்கிறார். அவருடைய வலதுகரம் செயல்படுகிறது. இந்த நாட்களில் உங்களுடைய துக்கங்கள் வேதனைகளாக மாறி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் புதிய பாடல்கள் நடக்க போகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. சங்கீதம் 21 சங்கீதம் 8 வசனம் சொல்லப்படுது, உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலதுகரமை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும், உமது கோபத்தின் காலத்தில் அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர், கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்கினி அவர்களை பட்சிக்கும். இன்றைக்கு சத்துருக்கள் சிதறடிக்கப்படக்கூடிய காரியங்கள் நடக்க போகிறது. இதுவரை உங்களோட வாழ்க்கையில தடை பண்ணின எல்லா தடைகள் உடைக்கப்பட போகிறது. இதுவரை அவங்கதான் எனக்கு பிரச்சனை, இவங்கதான் எனக்கு பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மையான பிரச்சனை பிசாசானவன். அவனுடைய கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 32:7 நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீ இக்கட்டுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடல்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வி. ரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வி. அல்லேலூயா. இரண்டாவது பார்ப்போம். the right hand. தேவனுடைய வலதுகரம் என்ன செய்யுதுன்னா பிரச்சனைகளை விழுங்கி விடுகிறது. அல்லேலூயா. அப்ப அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்கிறது, சத்துருக்களை பகைகளை நொறுக்கி போடுகிறது. இங்க பார்க்கிறோம் பார்வோனின் சேனைகள் எல்லாம் அந்த சமுத்திரம் விழுங்கி போட்டது. அல்லேலூயா. ஸ்வாலோ அப்படியே விழுங்கிச்சு. என்ன செஞ்சு? விழுங்கிச்சு. கர்த்தருடைய வலதுகரம் பகைஞரை விழுங்கி போடுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. பிரச்சனைகளை விழுங்கி போடுகிறது. the right hand of God swallows a problem. அது முழுவதுமாய் விழுங்கி போடுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. யாத்ரா 15:12 சொல்லப்பட்டிருக்கு, நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. சொல்லுங்க, தேவன் வலது கரத்தை நீட்டினார், பூமி எரிசரிச்சு விழுங்கி போட்டுச்சு. கர்த்தர் வலது கரத்தை நீட்டி போடும் பொழுது அங்கே பூமி விழுங்கி விடுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுமா அல்லேலூயா. அப்ப தேவனுடைய கரம் நீட்டப்படும் பொழுது அங்கே இந்த உங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் அது விழுங்கப்பட்டு விடுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்காக எனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அது விழுங்கப்படுகிறது. இதுவரை இருந்த பிரச்சனை எத்தனையோ வருடங்கள், கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு மேலா இருந்த பிரச்சனை அன்றைக்கு விழுங்கி போடப்படுச்சு. அன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது, இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கும் காண்பது இல்லை. இதுவரை பிரச்சனையை கொடுத்துட்டே இருந்தாங்க. பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம், ஒரு பிரச்சனை மேல இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை மேல அடுத்த பிரச்சனை, இப்படி மாறி 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 பிரச்சனை கொடுத்து வந்த அந்த எகிப்தியன் விழுங்கப்பட்டு விட்டான். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நீட்டப்படும் பொழுது உங்கள் வலது கரத்தை நீட்டினி, பூமி அவர்களை விழுங்கி போட்டது. இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் அரைமுறையாய் நிவர்த்தி ஆவதில்லை, முழுவதுமாய் விழுங்கி போடப்படுகிறது.
காரணம் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது, அவருடைய வலது கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. எனவே உங்களுடைய பிரச்சனைகள் அது விழுங்கப்பட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. சங்கீதம் 89 சங்கீதத்துல சங்கீதம் சொல்லலாம் 13 உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உடைய வலது கரம் உன்னதமானது. அல்லேலூயா. உடைய வலது கரம் உடைய பிரச்சனைகளை எல்லாம் விழுங்கி போடக்கூடிய கரம் நீட்டப்பட்டால் போதும், பூமி பிரச்சனை விழுங்கிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இதுவரை உங்களுக்கு பிரச்சனையா இருந்த காரியம் நான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் தெளிவாக உரைத்தபடி நான் சொல்லுகிறேன், இந்த நாட்கள்ல உங்களுடைய பிரச்சனைகள் எத்தனையோ ஆண்டுகளா இருந்தது, எத்தனையோ ஆண்டுகள் இந்த பிரச்சனையை நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், மாறி 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 அனுபவிச்சிருக்கலாம். அவ்வளவு வேதனைகள் ஒன்று போன மாதிரி இருந்தா மறுபடியும் புதுசா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனைகள் முழுவதுமாக அரைமுறையா அல்ல, முழுவதுமாய் விழுங்கப்படக்கூடிய கர்த்தருடைய கரம் நமக்காக நீட்டப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. பகைவனை நொறுக்குகிற அதே கரம் பிரச்சனைகளை விழுங்கி போட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வலது கரம் என்ன செய்தானோ அது நம்ம வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை செய்யும். வாசிங்க அந்த சங்கீதம் 63 சங்கீதம் 8 வசனம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. என்னை தாங்குகிறது, அப்போது தாங்குகிறது, நிலைநிறுத்துகிறது. சொல்லுங்க, என் வலது கரம் நிலைநிறுத்துகிறது, தாங்குகிறது. முதலாவது பகைவன் வலது கரம் பகைவனை நொறுக்கி போடுகிறது. இரண்டாவது பிரச்சனைகளை விலக்கி போடுகிறது. மூன்றாவது நம்மை தாங்குகிறது, நிலைநிறுத்துகிறது. கர்த்தருடைய வலது கரம் என்ன செய்வது? நம்மை நிலைநிறுத்துகிறது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நிலைநிற்க முடியாத சூழ்நிலை, ஒரு தண்ணிக்குள்ள விழுந்தவங்க நிலையா நிக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வலது கரம் நிலைநிறுத்துகிறது, தாங்குகிறது, காப்பாற்றுகிறது, உறுதிப்படுத்துகிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய கரம் நிலைநிறுத்துகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 46 சொல்லப்பட்டிருக்கு, பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் விழுந்தாலும் நாம் பயப்படுவோம், தேவரீர் கூட இருக்கிறீர். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 100 படிச்சு பாருங்க, பெரிய இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் நம்மை நிறுத்த போகிறது. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள், இன்னும் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில பல விதமான பிரச்சனைகள், குடும்பத்துக்குள்ள காரியங்கள், எத்தனையோ விதமான காரியங்களை நீங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்கலாம். தேவனோடு கூட நடப்பதற்கு, தேவனோடு ஜெபம் பண்ணுவதற்கு, தேவனை ஆராதிப்பதற்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகள் கடந்து வந்திருக்கலாம். எத்தனையோ விதமான காரியங்களை நிலைநிறுத்த முடியாமல் வந்திருக்கலாம். நல்ல கிறிஸ்தவன் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், அடுத்து கசப்பா இருக்கும், வேதனையா இருக்கு, ஜெபம் என்னத்தை கண்டேன்னு சொல்லி. ஆனா இந்த நாட்கள்ல கர்த்தர் உறுதிப்படுத்தும்படியாய் அவரது வலது கரம் நம்மை நிலைநிறுத்தும்படியாய், தாங்கும்படியாய், இன்னும் நம்மை ஜெபிக்க வைக்கும்படியாய், இன்னும் தேவனுக்காக எழும்பும்படியாய் கர்த்தருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது. அல்லேலூயா. 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 உங்க வேலை ஸ்தலத்துல வந்த பிரச்சனைகள், குடும்பத்திலே வந்த பிரச்சனைகள், உங்க ஜெபத்துக்கு இதுவரை பதில் கிடைக்காத காரியங்கள், உங்க இதுவரை நீங்க எதிர்பார்த்த காரியங்கள், சந்திக்கப்படாத நிலைமைகள், இப்படிப்பட்ட எல்லாவற்றிலும் இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட நிற்கும்படியாய், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய வலது கரம் அது தாங்க ஆரம்பிக்கிறது, உயர்த்த ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை நீங்க எழுந்து போறீங்களோ அதெல்லாம் திரும்ப கொண்டு வரும்படியாய் கர்த்தருடைய கரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே தேவனுடைய கையிலிருந்து உங்களை எவரும் பிரிக்க முடியாது, எவரும் பறிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பேதுருவுக்கு அது ஆரம்பத்துல தெரியல. இந்த பேதுரு உன்னத அனுபவத்துக்கெல்லாம் போனான். மத்தேயு 12 அதிகாரத்துல கடந்த பார்த்தோம். இந்த பேதுரு முதல் வட்டத்துல இருந்தவன், இயேசு கிறிஸ்துவோட பேதுரு, யாக்கோபு, யோவான், யாக்கோபு, இவர்கள் இயேசு எப்பொழுதும் பக்கத்துல வைத்திருந்தார். ஒரு மர்ம மலை கூட்டு போகும்போது கூட
ஒரு மலைக்கு கூட்டு போது இவளை அழைத்து சென்றார். அவளுக்கு முன்னாடி மர்மமானார். தேவனுடைய மகிமையை அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சொன்னார், பேதுருவே, சாத்தான் உன்னை சோதிக்கும்படி உத்தரவு கேட்டார். கோதுமையை சுளவில் போட்டு புடைப்பதைப் போல புடைக்கப்படும்படி அவர் என்னிடத்தில் உத்தரவு கேட்டார். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் வேண்டிக் கொண்டேன். அப்போ சொன்னான், இயேசுவே, நான் மறுதலிக்க மாட்டேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். மரணமே வந்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். அப்படி வீராப்பா சொன்னான். வீராப்பா சொன்னவன் ஒரு சிறு பெண்ணிட்ட சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் இந்த இயேசுவை சத்தியமா தெரியாது. இப்பதான் நான் பார்க்கிறேன். பாருங்க, சபிக்கவும் என்னென்ன வார்த்தைகள் சொல்லி போங்க, யோசிச்சு பாருங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னவன் இப்படி செய்தான். அவனுக்கு ஒரு ரகசியம் தெரியல. என்னுடைய பலத்தினால நான் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் நிற்க முடியும். அதை நான் உணரல. மிக உன்னதமான அனுபவத்தை பெற்றவன் தான், ஆனால் உணரல. இந்த காரியங்கள்ல ஆண்டவர் உணர வைத்தார். ஏன் பலன் இல்லாம உன்னால சாத்தான் கொண்டு வர காரியத்தை மேற்கொள்ள முடியாது. உன் பலத்தினால, உன்னுடைய தைரியத்தினால, உனக்கு இருக்க காரியத்தினால நீ மேற்கொள்ள முடியாது. என்னுடைய கரம் உன்னை தாங்கும்படி இருக்கிறது. அந்த கரத்தை நீ பற்றி கொண்டால் நீ என்ன செய்ய முடியும்? நீ தாங்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் வாயை திறந்து நல்லா அறிக்கையிட்டான். நல்ல குட் பாசிட்டிவ் கன்ஃபெஷன். என்ன வேண்டாலும் உண்மை விட்டு நான் என்னை யாரும் பிரிக்க முடியாது. மரணமே இருந்தாலும் உண்மையை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். நல்ல அறிக்கை சொன்னான். ஆனா அந்த அறிக்கையை அவனை காப்பாற்ற முடியவில்லை. இன்னைக்கு நிறைய காரியங்கள் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணா இதெல்லாம் நடக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் உலகத்திலே நீங்க அறிக்கையிடுங்க, நான் கோடீஸ்வரனாக, நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் சொல்ல அப்படியே நடக்கும் அப்படிலாம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதையும் உன்னை கிறிஸ்தவ உலகத்திலையும் அந்த காரியம் இப்படி இதை சொல்லிட்டே இருந்தா உனக்கு எல்லாம் நடந்துடும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் மந்திரம் மாயத்தில் ஒண்ணும் கிடையாது. கர்த்தருடைய கரம் தாங்க உள்ளது, எல்லாம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் விழுந்து விழுகிறார்கள், நிற்க முடியல. கர்த்தருடைய கரம் தாங்க முடியும். நிச்சயமா விட மாட்டேன். ஒரு வசனத்துல வாசிங்க. 2 சாமுவேல் 11 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் வாசிங்க. 2 சாமுவேல் 11 அதிகாரம் 1 முதல் 4 வசனம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். பாருங்க, இங்க தாவீது தேவனுடைய இடத்துக்கு கேட்டார். யுத்த வீரன். ஆனா யுத்தத்துக்கு போற சமயத்துல அவன் இருந்துட்டான். அடுத்து இதுக்கு முன்னாடி எல்லாம் வெற்றி பெற்றான், ஆட்கள் எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யுத்த காலத்துல அப்படி இருந்துட்டான். ஆனா சாத்தான் அங்க என்ன செய்யறான்? சோதிக்கிறான். அவனை ஒரு நீங்கா பழிக்கு உள்ளாக்குன அந்த காரியங்கள், அவன் உபச்சாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே காரியங்கள் நடந்துவிட்டது. அதை கவனித்தவர்கள் தன்னுடைய பலத்தினால எதுவும் நடக்க முடியாது. தன்னுடைய பலத்தினால நாம் நீதிமானாய் பரிசுத்தமாய் இருக்க முடியாது. கர்த்தருடைய கரம் தாங்கும் பொழுது எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு இன்னைக்கு பாதுகாப்பார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த நாளிலிருந்து அவருடைய கரம் நமக்கு தேவை. இதை நம்ம உணரணும், இதை ஒத்துக்கணும். இந்த வலது கரம் நமக்காக செயல்பட வேண்டும். தேவனுடைய வலது கரம் நமக்காக செயல்பட வேண்டும். என்னுடைய பலத்தினால் முடியாது, கர்த்தருடைய பலத்தினால் அவருடைய வலது
உயர்த்தினால் நிச்சயமா எல்லாம் நடக்கும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த வலது கரத்தினுடைய காரியங்கள் நமக்கு நடக்கும்படி புதிய பாடல் பாடும்படி, அதாவது பகைஞர்கள் நொறுக்கப்படும் பொழுது நமக்குள்ள ஒரு புது பாடல் வரும், பிரச்சனைகள் விழுங்கப்படும் பொழுது நமக்கு புதிய பாடல் வரும். நாம் நிலை நிற்கும் பொழுது, பாவத்தில் விழுந்து விடாதபடி நிலை நிற்கும் பொழுது, தீமையில் விழுந்து விடாதபடி நிலைத்திருக்கும் பொழுது, நமக்கு பிரச்சனை வரும் பொழுது விழுந்து விடாதபடி நிலைத்திருக்கும் பொழுது அதுல புதிய பாடல் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்துட்டா நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், ஒப்பாரி பாடலாம் பாட முடியும். ஆனா நிமிர்ந்திருந்தால் உற்சாகமான பாடலை பாட முடியும். இன்னைக்கு ஒப்பாரி பாடல் பாடுவதற்காக நீங்களும் நான் அழைக்கப்படவில்லை. புதிய பாடல், உற்சாகமான பாடலை பாடுபடி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வலது கரம் நமக்குள்ள செயல்படும் பொழுதுதான் புதிய பாடல் நமக்குள்ள வெளிப்படும். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கர்த்தர் மகிமை நம்பிக்கை நம்மோடு கூட இருக்கிறவர். இன்றைக்கு வலது கரத்தினாலே பராக்கிரமம் செய்கிறவர். இன்றைக்கு பகைகளை நொறுக்கி போடுகிறவர்கள், பிரச்சனைகளை விலக்கி பண்ணுகிறவர், நாட்களிலே நம்மை தாங்கி நிலைநிறுத்துகிறவர். இந்த வலது கரம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். இந்த வலது கரம் நமக்குள்ள செயல்படணும். ரெண்டு காரியத்தை மட்டும் நான் சொல்லி வேகமாய் இன்றைக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், உபாகம் 26ஆம் அதிகாரம் 6-8 6-7-8 வசனம் பாருங்க. வாசிங்க. உபாகம் 26 6-7-8. எகிப்தியர்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலைகளை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப செய்ய வேண்டிய காரியம், ஜனங்கள் கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. தேவன் உதவி செய்ய முடியும். நாங்கள் நெருக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், தேவனை நீர்தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூப்பிட்டார்கள். கர்த்தர் தனது வலது கரத்தை அவர் நீட்டினார். ஓங்கிய புயத்தினாலே அவர்களை விடுவித்தார். அவர்கள் வேதனையை அனுபவித்தார்கள். அவர்களை பாலும் தேன் ஓடுகின்ற செழிப்பான தேசத்திலே நிலைநிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 40 படுகுழியிலிருந்து அவன் கூப்பிடுகிறான். கர்த்தர் கரம் அவனை படுகுழியிலிருந்து எடுத்து கன்மலையின் மேல் அவன் அடிகளை உறுதிப்படுத்தி புதிய பாடலை பாட வைத்தார். அல்லேலூயா. பாடத்தில் இருக்கும் பொழுது, படுகுழியில் இருக்கும் பொழுது, தேவனே எனக்கு இறங்கு, எனக்கு உதவி செய்ய கூப்பிடும் பொழுது இன்றைக்கும் தேவன் உதவி செய்கிறார். உங்களால் சில காரியத்தில் விடமுடியா, சேற்றிலே சிக்கி இருக்கிறீர்களா, பாவத்தில் சிக்கி இருக்கிறீர்களா, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய வலது கை தூக்கி எடுத்து நிறுத்தும், கன்மலையின் மேலே நிறுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிறது. கூப்பிடும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்குள்ள வரணுமா, இந்த அனுபவம் நமக்குள்ள வரணுமா, தேவனுடைய வலது கரம் நமக்காய் செயல்படுத்த உணரணுமா, நாம் உதவிக்காய் தேவனை கூப்பிட வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் நம்மை விடுவிக்கிறார். வலது கரத்தினால் பராக்கிரமத்தை செய்கிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இரண்டாவது காரியம், சங்கீதம் 63:8 சொல்லப்பட்டிருக்கு, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஆனால் சங்கீதம் 73:23, ஆனாலும் நான் எப்பொழுதும் மூடி இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனை நோக்கி கூப்பிடுவது மாத்திரமல்ல, அவரையே
ஒட்டிக்கொள்ள வேண்டும். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உறுதியா என்ன செஞ்சிருக்கு? பற்றி கொண்டிருக்கு, அப்படியே பிடித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு என்ன வந்தால் நீங்க தான் பா என்று சொல்லி, எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு நீங்க தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய் தன் பாலகை மறந்து போகலாம், தகப்பன் ஒருவரை கைவிடலாம், உறவினர்கள் மறக்கலாம், ஆனால் நம்முடைய நம்பிக்கை இங்க இருக்கு. பெற்றோர்களோட பிள்ளைகளை பாரபட்சமா பார்க்கலாம், பாரபட்சமா பார்க்கலாம், ஆனால் தேவன் பட்சபாதம். அந்த நாட்டில் ஒரு குடும்பம் இடத்துல வந்து சொன்னாங்க, என்னுடைய பெற்றோர் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள், பட்சபாதம் பண்ணுகிறார்கள். நாமளும் அவங்க பிள்ளைங்க தானே, ஒருவருக்கு மட்டும் எல்லாத்துக்கும் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொருவனை கைவிடுறாங்க. இது என்ன? நான் சொன்னேன், தேவன் பட்சபாதம் இல்லாம இந்த பூலோக தகப்பன்மார் பட்சபாதமா செயல்படலாம், தாய் பட்சபாதமா செயல்படலாம், ஆனால் அந்த உன்னதமான தேவன் பட்சபாதம் இல்லாதது. அவரை உறுதியை பற்றிக்கணும், அவரை நம்பிக்கையை கொண்டிருக்கும். எங்க அப்பா எனக்கு உதவி செஞ்சிருவாங்க, அம்மா உதவி செஞ்சிருவாங்க, என் சொந்தக்காரங்க எனக்கு உதவி செஞ்சிருவாங்க. இப்படி பார்ப்பதை நிறுத்துவோம். கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார், அவரை நான் உறுதியாய் பற்றிக் கொள்கிறேன், உறுதியாய் பற்றிக் கொள்கிறேன். அதை கிளிங்னு சொல்லப்படுது, அதை ஒட்டி கொள்கிறேன். ஆண்டவரோட என்ன வந்தாலும் நான் உண்மையே ஒட்டி கொள்கிறேன், உண்மையே சார்ந்து கொள்கிறேன், என்ன வரட்டும் உண்மையே சார்ந்து கொள்கிறேன், உண்மையே பற்றிக் கொள்கிறேன். அப்படி பற்றிக் கொள்ளும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளும். இந்த 2 வசனத்தையும் வாசிக்கும் பாருங்க. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கண்டினியூஸா தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கு. ஏதோ சர்ச்சை ஞாயிற்றுக்கிழமை வரும்போதும் இயேசுவே அப்படி சொல்றதுனால பதில் கிடைச்சிடாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் ஆண்டவரை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து தொழுது கொள்வதனால மட்டும் எல்லா பிரச்சனையும் மாறிவிடாது. எல்லா சமயத்திலும் தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டும். வீட்டுல போனாலும் இயேசு. பாருங்க, நான் எல்லா பக்கம் கடந்து போயிட்டு இருக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளை, சபையில் இருக்கும்போது தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற அடையாளம் இல்ல. வீட்டில் இருக்கும் போதும், ஒரு பிசினஸ்ல இருக்கும் போதும் நம்ம எப்படிதான் அடையாளப்படுத்தணும்? தேவனுடைய பிள்ளை என்று அடையாளப்படுத்தணும். இன்னைக்கு நாம் வைத்திருக்கிற கடைகள்ல சினிமா பாட்டு பயங்கரமா ஒலிக்கிறது. அதை நான் கேட்டுவிட்டு தான் கடந்து வருகிறேன். சிலருடைய ரீகால், சில பாட்டுகள்லாம் பார்த்தா சில சமயங்கள்ல நான் போன் போடுவேன், இந்த ரிங் கால் பேக் டவுன். அதுல சில சமயம் கிடைக்கும். சார், நான் நிறைய ஊழியக்காரரை கனெக்ட் பண்றோம். சில சமயத்தில் ஊழியக்காரரை கனெக்ட் பண்ணுவேன், அது நல்ல சினிமா பாட்டு ஒலிக்கும். நான் கட் பண்ணி உண்மையிலே இது சரியான நம்பருக்கு தான் கால் பண்றேன்னா அப்படின்னு பசங்க யோசிப்பேன். விசுவாசிகளுக்கு நான் கால் பண்ணேன்னா சூப்பர் சூப்பர் பாட்டுகளா கடந்து வருகிறது. சர்ச்சில் ஆண்டவர் எப்படி ஆராதிப்பது என்ன, ஆண்டவர் குறித்து பேசுவது என்ன, ஆண்டவருக்காக நான் வைராக்கியமா இருப்பேன் சொல்வது அவ்வளவு காரியம். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் சிலலாம் வாட்ஸ்அப்ல சில நம்பர்லாம் அநேக நம்பர் கொடுத்துருக்கீங்க, உங்க குரூப்ல இருக்குது. அப்ப நான் என் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணாலே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல சிலர்லாம் வச்சிருக்க படங்கள், சில பாட்டுகள்லாம் பார்த்தா நமக்கு தூக்கி வாரி போகுது. ஹலோ, பாஸ்டருக்கு இந்த நம்பரை கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற கொஞ்சம் ஒரு உணர்வாக இருக்கு. ஹலோ, நீங்க வைக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு?
ஹலோ, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க. மற்றபடி நம்ம கால் டியூ, கால் பேக் டியூ இதெல்லாம் எப்படி இருக்கு? நாம் எதை ரசிக்கிறோம்? இந்த சினிமா பாட்டு, இப்ப நான் என் வீட்டுல பாத்தீங்கன்னா என் பெட்ரூம்ல இருந்தா என் பின்னாடி இருந்து சூப்பரான பாட்டு 24 மணி நேரம் கேட்கும். கிச்சனுக்கு போனா அந்த சைடுல இருந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்கு. இப்படி எங்க வீட்டை சுத்தி ஒவ்வொரு ஏரியால இருந்து பாட்டு கேட்கும். சில சமயம் என்கிட்ட போன் பேசுனீங்கன்னா சினிமா பாட்டு பின்னணியில இருந்து உங்களுக்கு கேட்கும். பாஸ்டர் பயங்கரமா சினிமா பாட்டுலாம் கேட்கிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். பக்கத்து வீட்டுல அவங்க கேட்கறாங்க இல்லையோ, நம்ம அதிகமா கேட்கிற அளவுக்கு சவுண்ட் வச்சுக்கலாம். அதான் நம்ம சொன்ன தடுக்க முடியாது. அதான் சினிமா பாட்டை நம்ம கேட்டாலே பாவம் அப்படின்னு நான் சொல்லல. அட்லீஸ்ட் நம்ம போன்ல இருந்து அதை குளிக்காம குளிக்கலாம். எத்தனை பேர் நான் சொல்றது? நான் சர்ச்சில் மட்டும் ஆண்டவர் பின்பற்றிக்குவேன், என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கல. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரை ஆசீர்வதிக்கல, அவருடைய கரங்களை தாங்கல. இல்ல நீங்க எப்படி இருக்கீங்க? வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கிறீங்க? வேலை ஸ்தலத்திலும் நீங்கள் தேவனை பற்றி இருக்கிறீங்க. உங்க நம்பிக்கை எங்க இருக்கு? நான் சொன்னேன், உங்க அப்பா அம்மா சொத்தை கொடுக்கணும் பரவாயில்ல, நீங்க கர்த்தரை நம்பி இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு மேலான காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்க அப்பா அம்மா முடிஞ்ச லட்சங்களை கொடுக்கலாம், ஆனா தேவன் கோடிகளை கொடுக்க முடியும், பில்லியனரா மாற்ற முடியும். உங்களுடைய குடும்பத்தார் உங்களை மில்லியனரா மாற்ற முடியும், ஆனா என் தேவன் பில்லியனரா மாற்ற முடியும், பல கோடிகளுக்கு அதிபதியா மாற்ற முடியும். எனவே அவரை பற்றி இருப்போம், அவரை நம்பி இருப்போம். எங்க அப்பா அம்மா எனக்கு சரியா சீதனம் கொடுக்கல, யோசிக்க வேண்டாம். பரம தகப்பன் இருக்கிறார், அவர் எங்களை வாழ வைக்கிறார். வறண்ட காலத்திலும் எங்களை ஆத்மாவை திருப்தியாக்குற, பஞ்ச காலத்திலும் என் ஆத்மாவை திருப்தியாக்குற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த உணர்வோடு கூட நம்ம காணப்படுறோம். கர்த்தர் நம்மை நடத்துவார், எல்லா நாட்களிலும் அனுதினமும் நடத்துவார், நித்தமும் வழி நடத்து. இந்த தேவன் எப்படி இருக்கிறார்? நித்தமும் வழி நடத்து, நித்தமும் தாங்குகிறவர். அப்ப நம்ம எப்படி செய்யணும்? தொடர்ந்து அவரையே பற்றி கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வந்தா மட்டும் அவரை பற்றுவது, ஏதோ ஞாயிற்றுக்கிழமையில அப்படி மட்டும் கொஞ்சம் பற்றுவது, இது கதைக்காக. எல்லா சமயத்திலும் பற்றி கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாய் அவருடைய கரம் நமக்கு தாங்க ஆரம்பிக்கும். 2 காரியம். உதவிக்காய் அவரை நோக்கி கூப்பிடுவோம், தொடர்ந்து பற்றி கொண்டிருப்போம். நிச்சயமா அவருடைய கரம் நம்மத்திலே செயல்படுவதை பார்க்கணும். இந்த வசனம் ஒவ்வொருவருக்காக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இதை யார் செயல்படுத்துகிறோமோ, உதவிக்காய் நாம் யார் தேவன் நோக்கி கூப்பிடுகிறோமோ, ஒரு பிரச்சனை வந்தா நல்லா மனுஷங்க, ஒரு பிரச்சனை வந்தா நீங்க அவங்ககிட்ட போய் கேட்கலாமா இவங்ககிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு என்ன வந்துச்சுனாலே என்ன சொன்னா, நாம் தேவனை நோக்கி பார்க்கவில்லை, தேவனை நம்பிக்கையை கொண்டிருக்கவில்லை. இன்றைக்கு ஒரு உதவிக்காக யாரும் நோக்கி பார்க்க, ஒரு பிரச்சனை வந்தவனே இயேசுவே நோக்கி பார்க்கலாமா? அவருடைய கரம் நமக்காக செயல்படும். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சின்ன தலைவலி வந்தோடனே உடனே மெடிக்கல் போய் ஒரு டேப்லெட் வாங்கி போடுவோம். அப்படிலாம் போட்டுட்டு வேற அதுலேயும் சரியாகலாம், வேற ஹாஸ்பிட்டல் போவோம், அதுலேயும் சரியாகலாம், சரி பாஸ்டர் ஜெபம் சொல்லுவோம். பாருங்க, அப்ப நான் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னு சொல்லல, மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. ஆனால் முதல் நம்பிக்கை எங்க இருக்கு? ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு தலைவலி வரும்போது, இசப்பா என் தலைவலிக்காக நீர் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்திட்டீங்க, தழும்புல ஏற்றீங்க, உங்க தழும்புகளால் நான் சுகமடைகிறேன். முதல் எடுத்தோன்னு அவரை நோக்கி பார்ப்போம், அவர்கிட்ட பார்ப்போம். அதுக்கடுத்து நான் எதாவது ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்னு கேட்டா ஆண்டவர் உணர்த்துவார். போகணும்னு சொன்னா போ, அது எந்த ஹாஸ்பிட்டல்ல போ.
நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, இன்னைக்கு நல்ல டாக்டர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதுலயும் பிடுங்குவதற்காக நிறைய பேர் இருக்காங்க. இது பிசினஸா மாறிச்சு. இன்னைக்கு மருத்துவம் பிசினஸா மாறிச்சு. நம்ம ஒரு சின்ன காரியத்துக்கு போனாலும் நம்மளை வச்சு முதலாவது நம்முடைய ஸ்டேட்டஸ் தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு என்று ஆகும்போதே அவங்க வியாதி எப்படிங்கிறது கேட்கறதில்ல. அவங்க எப்படி, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேலை செய்றீங்க, உங்க பேக்ரவுண்ட் என்ன, உங்க வருமானம் என்ன, இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல கேட்கப்படுகிறது. அதுக்கடுத்து தான் அவங்களுக்கு என்ன வியாதி, அதுக்கடுத்து ரெண்டாவது காரியம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆளை கொண்டு போனோம்னா நம்ம அவசரமா கொடுப்போம். ஆனா அவங்க சொல்லுவாங்க, ஆதார் கார்டை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, ஸ்டேட்டஸ் என்ன அதை பார்ப்போம், அதுக்கடுத்து அடுத்த மாதிரி பார்ப்போம். இன்னைக்கு உலகம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கு. அவங்க தேவன் 24/7 நமக்காய் செயல்படுகிறார், நமக்காய் யுத்தம் பண்ணுகிறார், நம்மை வாழ வைக்கிறார். எனவே முதல் எடுத்த உடனே அவரை நோக்கி கூப்பிடுறோமா? உதவிக்கு ஒரு தேவை, ஒரு பண தேவை, முதல்ல யாரை நோக்கி பார்க்கணும்? ஒரு வியாதி, முதல்ல யாரை நோக்கி பார்க்கணும்? ஒரு பிரச்சனை, முதல்ல யாரை நோக்கி பார்க்கணும்? நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நமக்காய் செயல்படுகிறது. அவரை தொடர்ந்து பற்றிக் கொள்ளும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்கி எழுந்திருப்போம். நல்ல தேவனுடைய ஸ்தோத்திரம்.